ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் ஸ்டோரி லைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 15. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகமே மொத்தமாக பற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்டக்லிசம் அப்படின்னு சொன்னாங்க. மனுஷங்களோட ட்ரெடிஷன், ரிலீஜியன், லாங்குவேஜ் எல்லாமே இதில் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்போ எவாஞ்சலிஸ்ட்ல இருந்த அந்த 2 பேர் வந்துட்டு கமாண்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. ஃபேஸ் சேஞ்ச் பண்றவனோட பேரு யோனா அண்ட் அவன் கூட இருக்கிற அந்த பொண்ணு தான் வைஸ் கமாண்டர் ஆரோ. இப்போ நடந்த எல்லாத்தையும் அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. கம்பெனி 8ல இருக்க பையன் கிட்ட டோலா பஸ்ட் இருக்கு. கிரியேட் ஆன அந்த டீமனோட டோலா லிங்க் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி ஆரோ சொல்லவும், உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, நெக்ஸ்ட் டைம் நானே டைரக்டா களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தம்பி ஷோ கோசுகா போய் சொல்றான். கம்பெனி 8 அவங்களோட இடத்துக்கே திரும்ப வந்து பார்த்தா ஹாஜிமே இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு சயின்டிஸ்ட் அனுப்பி இருக்கிறதா ஹிபானா சொல்றா. ஜோக்கர் கூட வேலை பார்த்துட்டு இருந்த அந்த சயின்டிஸ்ட் தான் இவன். எங்களுக்கு எந்த ஒரு சயின்டிஸ்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்லவும், என்னோட பேரு விக்டர் லீட் அப்படின்னு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான். அண்ட் இவனுக்கு எந்த பவருமே கிடையாது. சல்யூட் நான் ரைட் கண்ணில் வைக்கணும் அப்படின்னு லெப்டினன்ட் சொல்லவும், ஓ சாரிப்பா, நான் சயின்டிஸ்ட்ங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் விட்டுட்டேன். நீதா ஷீன்ராவா உங்ககிட்ட டோலா பஸ்ட் இருக்கு, உன்னோட கால காமி, இதோட ஃபயர் காமி, நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கவும், ஹே இவன் ஏன் ஆளு, இவனை தொட்ட கெட்ட அப்படின்னு சொல்லி ஹிபானா அங்க வந்து நிக்கிறா. விக்டர் லீட், நீ வந்துட்டு டோக்கியோ யூனிவர்சிட்டியில டாப் ரேங்க் எடுத்திருக்க, ஹைஜிமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்க, நீ உண்மையிலேயே திறமைசாலி தான் தெரியுது அப்படின்னு கேப்டன் ஓபி கேட்கவும், இவ்வளவு திறமையை வச்சுட்டு ஏன் அந்த முட்டாளுங்க கூட வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லி ஹிபானா கேட்கிறா. ஹைஜிமா இண்டஸ்ட்ரியில இந்த இடத்துல வேலை பார்க்க சொன்னாங்க, எனக்கு வேற வழி இல்ல, வேலை பார்க்கறேன். அது போக இந்த இடத்துல எந்த இன்ஜினியரும் இல்ல, சயின்டிஸ்டும் இல்ல, ஒரு சயின்டிஸ்ட் கிடைச்சிருக்குன்னு பெருமைப்பட்டுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு இன்ஜினியரை நாங்கள் ஆல்ரெடி சேர்க்கலான்னு தான் இருக்கோம். லெப்டினன்ட் வால்கன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்கவும், யாரு வால்கன்? அந்த வால்கனா? அவன் யார் கூடயுமே சேர மாட்டானே அப்படின்னு ஹிபானா சொல்றா. வால்கன் தான் அந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் இன்ஜினியரிங் ஜீனியஸ். ஹாஜ்மா இண்டஸ்ட்ரி, ஃபயர் ஃபோர்ஸ் ரெண்டுமே அவனை கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. பட் அவன் எதுலயுமே சேரல. ஷீன்ராவை பேசாம அனுப்பி அவனை பத்தி தெரிஞ்சுட்டு வர சொல்லலாம். ஷீன்ரா நீ போயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். ஆனா சார் நான் இதுக்கு கரெக்டா இருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவனுக்கும் ஓ ஏஜ் தான், அவன் நம்ம கம்பெனிக்கு கரெக்டா இருப்பானான்னு பார்த்துட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். ஆத்தர் ஐரிஸ் நம்ம ஹீரோ 3 பேரையும் அவன் அனுப்பலான்னு சொல்றான். அண்ட் நீங்க யூனிஃபார்ம்ல போகாம ஃபார்மல் ட்ரெஸ்ல போங்க நம்ம சொல்ல நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றான். வால்கனை எப்படி உன் கம்பெனியில சேர்க்கலாம் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹிபானா கேட்கவும், ஏன்னா கம்பெனி 8 மத்த கம்பெனி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். வந்த நாளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி விக்டர் நினைக்கிறான். இந்த வால்கன் வந்து ஒரு ஸ்கிராப் யார்ட்ல தான் இருக்கான், பெரிய ஜீனியஸ்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இடத்துலயே அவன் இருப்பான், ஒரே குப்பையா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க போய் பாக்குறாங்க. ஃபயர் ஃபோர்ஸ்ல வந்து வந்திருக்கோம் அப்படின்னு ஆத்தர் சொல்லவுமே, வால்கன் உள்ள இருந்துகிட்டே இவங்களை தீய வச்சு வெளியே இருந்து வரட்ட பாக்குறான். இந்த நைட் கிங் ஆத்தர் வந்திருக்க மரியாதையா வெளியவா அப்படின்னு சொல்லி ஆத்தர் கத்திட்டு இருக்கோம். உள்ள இருந்து ஒரு கை மட்டும் வந்து கேன வச்சு நம்ம ஹீரோ அடிக்குது. இதை கூட தடுக்க தெரியல அப்படின்னு ஆத்தர் சிரிச்சிட்டு இருக்கோம். அவன் மேலே கேன வச்சு அடிக்கிறான். ஐரிஸ் மட்டும் பொண்ணுங்கிறதுனால அவளை விட்டுருதான். இவங்க கத்திட்டு இருக்கப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு பையன் வெளியே வந்து நிக்கிறான். பார்த்தா அந்த வால்கனோட அசிஸ்டன்ட் தான் இவன். நம்ம ஹீரோனோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா மாஸ்டர் எந்த ஒரு ஃபயர் ஃபோர்ஸ்லயும் ஜாயின் பண்ண மாட்டாரு அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு மாஸ்டர் தேவையான பொருளை கொண்டு வந்துட்டான்னு சொல்லவும், வால்கன் வெளியே வரான். என்ன மாஸ்டர்னு கூப்பிடாத, ஒன்னு வால்கன்னு கூப்பிடு இல்ல முட்டாள்னு கூப்பிடு அப்படின்னு அவன் சொல்லவும், சரி நான் வால்கன்னே கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நம்ம ஹீரோவா ஆத்திரம் முட்டாள் அப்படின்னு கூப்பிடுவோம். கேன வச்சு அவன் அடிச்சுட்டு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்க, மோசமானவங்களுக்கு நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம போறான். நம்ம பேசுறது கூட அவன் கேட்க தயாரா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். என்கிட்ட சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஏங்கப்பா இது எல்லாத்தையுமே வால்கனா உருவாக்குனது அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. வால்கன் நிறைய நியூ இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான். வால்கனுக்கு நான் கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் மாதிரின்னு சொல்லலாம். அவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்போதைக்கு நான் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும், ஏன் என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வேர்ல்டுலயே பெஸ்ட் இன்ஜினியர், ஸோ ஹாஜிமா இண்டஸ்ட்ரியில இவனை சேர சொன்னாங்க, அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஸோ ஹாஜிமா அதனால டென்ஷன் ஆகி வால்கனுக்குள்ள சப்ளை எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. அவன் கூட ஒர்க் பண்றவங்க சப்ளையர்ஸ் எல்லாரையுமே அவங்க மிரட்டினதுனால இப்போ அவன் தனியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். வால்கன் தேவையானதெல்லாம் நான் வேற ஸ்கிராப் யார்ட்ல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், ஆனா நாங்க மத்த கம்பெனி மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நான் வேணா வால்கன்ட்ட பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். வால்கனோட ஒர்க் ஷாப்குள்ள இவங்க எல்லாருமே போறாங்க. கேனை தூக்கி அடிக்கிறதுக்கு கூட அவன் ஒரு மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த தடவை அடிச்சது கேன் இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். பார்த்தா ஒரு பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்கா. எதுக்குடா இவங்களை உள்ள கூட்டிட்டு வந்தா அப்படின்னு வாக்கி இவங்க மத்தவங்க மாதிரி இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். வேற லெவல்ல ஸ்பீடா ஒரு மிஷின் அவன் ரெடி பண்ணி அப்படியே ஒரு கிக் விடுறான். ரெடி பண்ண உடனே எதுக்குடா மிஷினை கிக் விட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஜஸ்ட் ஒரு கிக்லயே அது உடஞ்சு போயிடுச்சுன்னா அது ஒரு நல்ல மிஷினா இருக்காது இல்ல அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்லிட்டு, நீங்க எப்பறா உள்ள வந்தீங்க, சரி ஜூஸை கொண்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரவாயில்ல வந்தவங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறான்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஜூஸ் தூக்கியமா அடிக்கிறான். ஆத்தர் அதை கட் பண்றா. பட் உள்ளுக்குள்ள உள்ள ஜூஸ் அவன் மூஞ்சில கொட்டுது. உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீ உள்ளே ஏறு, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப வால்கன் வெளியே போறான். கம்பெனி 3யோட கேப்டன் டாக்டர் ஜிவானி தான் இவனை பார்க்க வந்திருக்கான். இந்த கேப்டனுக்கும் ஹாஜிமா இண்டஸ்ட்ரிக்கு கனெக்ஷன் இருக்கு. வால்கன் ஹாஜிமா இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ண சொல்லி தான் அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். பட் வால்கன் முடியாதுன்னு சொல்லியிருக்கான். உனக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் இதுதான், என்ன சொல்ற அப்படின்னு ஜிவானி கேட்கவும், எப்பவும் என் ஆன்சர் ஒண்ணுதான், உன்ன மாதிரி துரோகி கூடலாம் நான் சேர மாட்டேன் அப்படின்னு வால்கன் சொல்லவும், உன்னோட முட்டாள்தனமான இந்த கனவெல்லாம்
நிறைவேற்றணும்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு ஜிவானி கேட்கவும், என் தாத்தா அப்பா மாதிரி நான் ஒன்னும் ஏமாற மாட்டேன், நீ என்னதான் சொன்னாலும் சரி உன்ன மாதிரி துரோகி கூட நான் சேர மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரியான குப்பைகள் எல்லாம் கிரியேட் பண்ற உன்னோட கனவு நினைவாயிரும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னோட திறமையை இந்த மாதிரி அனிமல்ஸை கிரியேட் பண்றதுல காமிக்காம வேற எதுலயாச்சும் காமிச்சா கூட பிரயோஜனமா இருப்ப, இதுதான் உன் ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவானி கிளம்பவும், ஹஜ்மாவன் இந்த மாதிரி கோவப்பட்டது கரெக்ட் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம சொல்லவும், அது எனக்கு தேவையான விஷயம் தான். ஏன்னா 8th கம்பெனியோட வேலையை மற்ற கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்றது தான். நாங்க எல்லாரும் மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், ஒரு தடவை எங்க கேப்டன் கிட்ட வந்து பேசிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆத்தர் ஏதோ ஒரு பட்டன் அமைக்கி ஒரு பொம்மை என்னடா பாத்ரூம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, இது என்ன பட்டன் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் போய் ஒரு பட்டன் அழுத்தவும் ஒரு முள்ளமன்றில இருந்து முள்ளா வந்து வால்கனை சுத்தி குத்துது. இதை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு ஆத்தர் யோசிச்சுட்டு இருக்கான். வேண்டான் வால்கன் சொல்றான். ஐரிஸ் இன்னொரு பட்டன் அழுத்தவும் யானை தலை பறந்து போகுது. இது என்ன அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. நீங்க எல்லாம் ஃபயர் சோல்ஜர்ஸ்னா என்னால நம்பவே முடியல, நீங்க எல்லாம் மத்தவங்களோட உண்மையிலேயே டிஃப்ரெண்டா தான் இருக்கீங்க, என்னால கண்டிப்பா உங்களுக்கு ஓகே சொல்ல முடியாது, பட் நீங்க இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்ததுக்கு உங்களோட ட்ரிப்பை ஒர்த்தா மாத்துதேன், இந்த இடம் போதும்னு நினைக்கிறேன், இது உங்களுக்கு ரொம்பவோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்றான். அவங்க தாத்தா அப்பா வால்கன் 3 பேரும் சேர்ந்து தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி வேர்ல்டு மொத்தமா எரிஞ்சிட்டதுனால உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் யாருமே இவங்க பார்த்தது கிடையாது. திமிங்கலம், மீன்கள், அப்புறமா எலிஃபண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. இதெல்லாம் நான் புக்ல தான் படிச்சிருக்கேன், இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஐரிஸ் சந்தோஷத்துல அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. அமட்டராஜுவை வச்சு இந்த டோக்கியோ எம்பையருக்கு மட்டும்தான் எனர்ஜியை கொடுக்க முடியும், ஆனா நான் ஒரு புது எனர்ஜி சோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன், அது இந்த மொத்த உலகத்துக்கும் எனர்ஜியை கொடுக்கும், இந்த எல்லா உயிரினங்களையும் திரும்பவும் இந்த பூமிக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அவன் சொல்லவும், வால்கனோட கேம் இந்த மொத்த உலகத்தையுமே காப்பாத்துறதுல இருக்கு, கண்டிப்பா இவன் கம்பெனி 8க்கு செட் ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. பாவ் இதை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, திரும்பவும் பார்த்தது சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். எல்லாருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நாங்களும் மத்தவங்களை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறோம், ஒரு தடவை எங்க கேப்டன் கிட்ட வந்து பேசிப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வால்கன் இப்ப அங்கிருந்து கிளம்புறான். ஆமா நீ எப்படி இவன் கூட இருக்கிற, நீ இவன் கூட ஒர்க் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல சின்ன வயசுல நான் எங்க அப்பா அம்மாவை இழந்துட்டேன், என்ன நன்னா மாத்த பார்த்தாங்க, எனக்கு நன்னாலே எரிச்சலா வரும், இதுல நீங்க யாரும் நன்னு இல்லன்னு கேட்கவும், பரவாயில்ல இருக்கட்டும் ஐரிஸ் சொல்றா. தங்குறதுக்கு இடம் இல்ல, மலைக்காக இந்த ஸ்கிராப் யார்ட் பக்கமா ஒதுங்கினேன், வால்கன் தான் என்ன கண்டுபிடிச்சான், அன்னையில இருந்து அவன் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி நல்லபடியா பாத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும், இது வால்கனோட அப்பா கல்லறியான ஆத்தர் கேட்கவும், இது அவங்க அப்பா அண்ட் தாத்தாவோடது, திடீர்னு ஒரே நாள்ல அவங்க 2 பேருமே இன்ஃபர்னோவா மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், நம்ம ஹீரோ அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டான். டாக்டர் ஜிவானியும் இவங்க கூட தான் சேர்ந்து இந்த ஒர்க் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. வால்கனோட அப்பாவும் தாத்தாவும் இறந்ததுக்கு அப்புறமா அவர் ஹாஜிமா இண்டஸ்ட்ரியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஃபயர் ஃபோர்ஸ்லயும் ஹாஜிமா இண்டஸ்ட்ரியிலயும் ஜாயின் பண்ண கூடாதுன்னு சொல்லியுமே கூட ஜிவானி அவங்க மாஸ்டர்ஸ்க்கு துரோகம் பண்ணிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். வால்கன் மனசு மாற மாட்டா, கிளம்புங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ திடீர்னு ஒரு $1 லிங்க் வந்து சென்ஸ் பண்றான். அந்த வால்கனை நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜிவானி சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ தெரியுது. அன்னைக்கு காண்ட்ரா என்ன கூப்பிட்டப்ப நான் சென்ஸ் பண்ண மாதிரியே இது நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வால்கன் அப்படியே மனசு மாற மாட்டா, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்லவும், வால்கனுக்கு ஆபத்து, நம்ம இங்க இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றோம், இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்காதீங்க, இது என்னோட ஹீரோ சென்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அமட்டராஜு தான் வந்துட்டு இந்த டோக்கியோ எம்பையருக்கே மொத்தமா பவர் சப்ளை பண்ணுது. பட் வால்கன் வந்துட்டு இந்த மொத்த உலகத்துக்குமே பவர் சப்ளை பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜி சோர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான். வால்கன் தான் இப்போதைக்கு வேர்ல்ட்லயே ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். டாக்டர் ஜிவானி தான் வால்கனோட அப்பாவையோ தாத்தாவையோ கொலை பண்ண மாதிரி தெரியுது. அண்ட் இப்போ வால்கனையும் அவன் கொலை பண்ணணும்னு எதுக்காகவா நினைக்கிறான். எதுக்காக டாக்டர் ஜிவானி இதெல்லாம் பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.